ஹாய். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் தலைவன் தலைவி. இப்போ ரீசெண்டாக திரையில் வந்து சின்ன திரைக்கு, அதாவது ஓடிடி வந்துடுச்சு அமேசான் ப்ரைமில். படம் பார்த்தேன். படம் பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்தை பற்றி பார்ப்போம். படத்தில் ஒரே ஒரு தான் கதையை பொறுத்தளவுக்கு என்னென்னா வந்து ஒரு நல்ல அன்பு ஆசை உள்ள ஒரு தம்பதிகள் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன யூகனால் சேராமல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், இதான் கதை. ஓகே, படத்தில் ப்ளஸ் என்னென்னா இந்த கதையோட கரு. ஏன்னா இது முக்கியமாக தென் தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது, இதனால் தென் தமிழகத்தில் ரொம்ப ஜாஸ்தி. ஈகோ, அதாவது குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருடைய ஈகோ, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாசம் குட்டி கிடக்கும். ஆனால் என்னென்னா வந்து நீ பெருசா நான் பெருசா, அல்லது ஒருத்தருக்கு தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் கேப்னால வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு இப்போ பார்த்தாலும் சமூக அக்கறை கொண்டு பார்த்தா நிறைய டைவர்ஸ் பிரிஞ்சு கிடக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய வேதனைகள், அவங்க சேராமல் போய் கிடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எக்கச்சக்கம் ஏராளம். சின்ன ஒரு சில ஈகோ பிரச்சனைனால இந்த கரு எடுத்ததுக்கு பாராட்டணும். நெகட்டிவ்னா என்னை பொறுத்தளவுக்கு சந்தோஷப்படுறேன் தேட்டரில் பார்க்கலேன்னு சொல்லி. ஏன்னா பாண்டியராஜ் படம் அளவுக்கு நான் திருப்பி இது பாண்டியராஜ் படமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு விஜய் சேதுபதி, நித்யா மேனன்லாம் தேவையான ஒரு கொஷின் வருது. முதல்ல ஏன்னா இதில் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய நெகட்டிவ்னா எங்கே பார்த்தாலும் இந்த காட்டு கத்தல், எப்போ பார்த்தாலும் விஜய் சேதுபதி கத்திருக்காங்க, நித்யா மேனன் கத்துறது எரிச்சலாக இருக்குது. முக்கியமாக வந்து நான் சொல்கிறது, நித்யா மேனனை எதுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல சில விஷயங்கள் சிலதுக்கு வேணுங்க, ஸ்போர்ட்ஸுக்கு ஃபிட்னஸ் வேணுங்கிற மாதிரி அவங்களுக்குரிய கேரக்டர் கொடுத்துருக்கலாம். இந்த கேரக்டருக்கு ஏற்கனவே கல்யாணமாகாத பொண்ணாக காமிக்கும் போது பார்த்தா அவங்க பார்த்தா ஒரு 3 குழந்தை பெற்றவங்க மாதிரி இருக்காங்க. அவங்கள காமிக்கிறீங்க, ஃபிட்டே ஆகலை. எனக்கு பொறுத்தளவு கொஞ்சம் நீங்கள் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். கதை நிச்சயமாக பாண்டியராஜ் யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போய் படுத்துங்கிற மாதிரி தான் தெரியுது. இது அவரோட டைரக்ஷனோ அவரோட டச்சோ நான் எங்கேயுமே பார்க்கல, எந்த இடத்துலையுமே தெரியல. மைனாக வழக்கம் போல் வந்து போகிறாங்க, மற்றவங்களாம் இருக்காங்க. காளி வெங்கட்டெல்லாம் காமெடி இதெல்லாம் பெருசாக ஒட்டலை. யோகி பாபு இருந்தாலும் படம் ரொம்ப சுமார் ரகம்தான். ஆக ஓகோன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பொழுதே போகலைன்னா, வேறு வழி இல்லைன்னா, இது நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை, ஆமாம் நம்ம வீட்டில் கூட இப்படி நடக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சரின்னுக்கலாம். அதுக்கு இந்த படத்தை பார்க்கலாம். தலைவன் தலைவி. விஜய் சினிமா மேலே நம்ம என்ன மார்க் கொடுக்குறோன்னா 4/10. அவ்வளோதாங்க. பாண்டியராஜ் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எப்படியே போச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். வரப்போகிற படங்கள் வந்து உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு சில இது குறைஞ்சிரும். கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. வாங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு படம் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.